ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு பயங்கரமான சோகமான சம்பவம், எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். இவர் வந்து கண்டிப்பாக வந்து டாப் 5ல் வருவார் அப்படி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு நினச்சிருக்காங்க. பட் அது நடக்கலைன்னு போது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. காரணம், சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் தீபக். பட் இன்றைக்கி இது ஏன் என்னென்னா, இவர் போகிறதுல தப்பு இல்லை, இவரை விட தகுதி கம்மியாக இருக்கவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் வெளியே போகிறார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய வருத்தம். அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கார்டை காமிக்கும் போதே இன்றைக்கி போகிறவர் அவங்க ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை காமிக்கும் போது எல்லாருமே ஷாக்கு. அதாவது ஆடியன்ஸே செம ஷாக்காக வராங்க. அவர் கார்டை காமிச்சிட்டு கடைசியில் வாங்க தீபா பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போகும்போது எல்லாம் ஷாக்காக இருக்காங்க. நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்ட்டு போயிட்டார். அதான் உண்மை. மக்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தா அவர் உள்ளே இருக்க போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் உள்ளே இருக்கணும். இப்போ விஜய் விஷாலுக்குலாம் உள்ள அவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்களா என்ன? அவரெலாம் உள்ளே இல்லை. அந்த மாதிரி தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் பவித்ரா இப்போ லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க, அவங்களாம் உள்ளே இல்லை. சரி, இப்போ அதை காமிச்சோன்னே இங்கே உள்ளே பற்றின எல்லாருக்கும் சமஷாக்கு. எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியாக அழுதவங்க இவங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இவருக்காக தான் இந்த பிக் பாஸ் வீடு அப்படியே கண் கலங்குச்சு. பயங்கரமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல, அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி இது பண்ணுறாரு, அழுதுகிட்டே இருக்காரு. உன்னை கொன்னுடுவேண்ணே அப்படின்றாரு. அப்படிங்கும்போது அப்படியே திட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புற, நீ போகக்கூடாதுண்ணே, என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வெளியே போகிறாரு. எங்கேயா போகிறாரு பார்த்தா சோஃபாவில் போய்ட்டு திரும்ப கதறாரு. இன்னையா நடக்கு அப்பா. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கண் கலங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வந்து பாசப்படைப்போட ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி எவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஒன்றும் புரியல. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஆதங்கம். அதனால தான் அவர் சொன்னார், ஒன்று பெட்டி எடுத்துரு, மினிமம் 15 லட்சம், அது வரைக்கும் போகாத, இல்லைன்னா நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தார். ரொம்ப நாளாக வந்துட்டு அதிகப்படியாக இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் தீபக்கும் தான் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அவர் வந்து போகும்போது சொல்லியிருந்தார், எனக்கு அதிகப்படியான பொசசிவ்னஸ் வந்துட்டு மஞ்சரிக்கிட்ட இருக்குது, மஞ்சரி அதிகப்படியாக மற்றவங்ககிட்ட பேசும்போது ஒன்றுன்னு. அந்த விஷயத்தை கூட இவர் ஏற்படுத்தி தரல. ஒரு கட்டத்துக்கு மேலே தீபக் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் விஜய் விஷால் கிட்ட கூட அவ்வளோ பேசவே இல்லை. ஃபுல்லாக முத்துக்குமரன் கிட்ட தான் இருந்தார். ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசக்கூடிய விஷயங்கள், அதை வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்து நம்ம ரயான் சொன்னார். தீபக் எவ்வளோ தப்பு பண்ணாலும் முத்து மற்றவங்களை கேட்குற மாதிரி கேட்க மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பாண்டிங் ஆகிப்போச்சு. மற்றவங்க வந்து பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி அழுகுறாரு, நீ போகக்கூடாதுண்ணே, நீ போகக்கூடாது அப்படின்னா அவர் நான் மட்டுமா நினச்சேன்டா, இப்படி தானே நடக்கும், வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு லாஸ்ட்டாக வேறு சொன்னார். என் பப்பு சொன்னான், அதாவது நீ இது வரைக்கும் வந்ததே உண்மையிலே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பெரிய போனஸ்னு அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படியும் ஒரு நாள் வெளியே போகணும், இவ்வளோ தூரம் வந்தது நான் பெரிய போனஸாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. தர்ஷா குப்தா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டாப் 3ல் வருவீங்கன்னு நினச்சேன்னு, நான் கப் அடிப்பேன்னு நினச்சமான்னார். அதை கேட்கும்போது இன்னும் வலிச்சுது அப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஃபேட்மேன்லாம் அழுகுறாரு. ஏன்னா வெளியில் வந்துட்டு அவருக்கு தெரியும், அவர் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, இவங்க 4 பேர் தான் வந்துச்சு. அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் யாராலும் தாங்க முடியல. பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே கண்கலங்கிட்டேன், நான்லாம் பயங்கரமாக கண்கலங்கிட்டேன். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.